உதகையில் சுக்குனி எனப்படும் சீன நாட்டு காய்கறியை விவசாயிகள் ஆர்வத்துடன் சாகுபடி செய்து வருகின்றனர். உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உருளைக்கிழங்கு, பீட்ரூட், கேரட் உள்ளிட்டவற்றை விவசாயிகள் அதிக அளவில் பயிரிட்டு வருகின்றனர். இந்நிலையில் சீனாவில் அதிக அளவில் பயிரிடப்படும் சுக்குனி காய்கள் விவசாயத்தில் உதகை விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். நட்சத்திர விடுதிகளில் உணவு தயாரிக்க அதிக அளவில் சுக்குனி பயன்படுத்தப்படுவதால் 1 கிலோவிற்கு 15 ரூபாய் வரை விற்பனையாவதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் செடிகளை வைத்த 40 நாட்களில் காய்க்க தொடங்கி விடுவதால் வாரத்திற்கு 3 முறை அறுவடை செய்யலாம் என்றும் 2 மாதங்களுக்கு அறுவடை செய்வதால் அதிக அளவில் லாபம் கிடைப்பதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இந்த சுகுனியில் பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு இப்போது தற்சமயமாக ரொம்ப கம்மியாக இருக்குது. 2 கலரில் நாங்கள் போட்டிருக்கோம். மஞ்சள் ஒன்று, பச்சை ஒன்று, 2 கலரில் போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இப்போ 10 ரூபா 15 ரூபா ரேட் மட்டும்தான் எங்களுக்கு கிடைக்கிது. இப்போது அதில் விட எங்களுக்கு கொஞ்சம் கூட கிடச்சிதுன்னா எங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.